எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். குறை நீர் என்றால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையிட கேட்டு வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வீடிக்குள் செல்வதில் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சியடைகிறேன். ரொம்ப எனக்கு நர்வஸாக இருக்குது, என்னன்னே தெரில. அந்த ஃபேன் ஆஃப் பண்ணாலே அது பேசும்பொழுது நர்வஸ் வந்து உள்ளே கூடு வருது. சரி ரைட், நம்ம ஹீரோ வந்து சாக்காரான். இதனால சாக்காரான்னா, நம்ம அந்த கிழமை வந்து அந்த கண்ணை எடுத்து கீழே போட்டு பிளட்டு வருதில்ல, அதை பார்த்துட்டு ஹீரோ சாக்காரான். இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு வந்து ஹீரோ சொல்கிறது வந்து அவனுக்கு புரியுது. என்னென்னு புரியுதுன்னா, லைட்ஸ் ஒரு ஒளி வருது, ஒரு ஒளி வட்டம் தெரிகிறது. தெரிஞ்சதுனால அவன் பார்க்குறான். அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சாக்காரன். எல்ஃபு சாக்காது, அவங்க அப்பாவும் சாக்காரன். அப்போ தான் அவன் சொல்கிறேன், தலைவி என்னால் உணர முடியுது, என்னால் அந்த கண் இல்லாமல் பார்க்க முடியல, இந்த உலகமே எனக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது. அவன் ரெடி பண்ணதில் வந்து இந்த நிறைய ஹோல்ஸ், அந்த ஏரியா காட்டுது, அதெல்லாம் பார்த்து உணர்றான். அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒளி வட்டம் தெரியுது. அதை பார்த்துட்டு ஹீரோவும் பார்க்குறான். பார்த்துட்டு பயந்து ஷாக்காயிட்டான். ஒரே ஷாக்கு. அப்போ அப்படி ஆனந்த கண்ணீர் வருது தலைவனுக்கு. அட்டட்டட்டா, என்ன ஒரு தத்துவம்! இப்படிப்பட்ட தத்துவத்தெல்லாம் கேட்டு தான் லீடர்ஸ் உருவாகிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினி கடுப்பாயிட்டா. நீ என்னடா கூத்து பண்ணிக்கிட்டு இருக்க, வாடா இங்கிட்டுன்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அடுத்து பார்த்தா ஹீரோயினி கூப்பிட்டதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அங்கே ஷாக்காயிட்டாங்க. ஐயோ சாரின்னு சொல்லிட்டு குயினுக்கு திருப்பி மரியாதை கொடுத்துட்டாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொன்னோன்னே இங்கிட்ட பார்த்தா நம்ம சயின்ஸு வாத்தியாரி, நம்ம இன்சைடு வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறான். ஏன்னா இவங்களை வந்து அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல போனால் ஒரு லீஃபாக இருக்குது. லீஃபை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஒரு டேப்லெட் மாதிரி இருக்குது. அது வந்து மெட்டல் டேப்லெட். ஏன்னா அந்த மெட்டல் டேப்லெட் வந்து போட்டோன்னா ஒரு மூவிங் யூவர் மாதிரி ஆயிரும். அது வந்து அதில் போட்டோடனே அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த இலை வந்து ஒரு கன்வெர்ட் ஆகி மஜ்ஜாகி இதை மாறிடுச்சு. அது வந்து இதில் ஏறி போனோன்னா வேகமாக போயிடலான்னு சொன்னோடனே இவங்க எல்லாருமே ஏறிட்டாங்க. ஏறி முடித்தோடனே இப்போ இதை வச்சு அந்த இருக்கிற கம்ப்ரெஷரில் அது மூவிங்கிறத பார்த்துட்டு ஹீரோ வந்து ஷாக்காரான். ஆனால் அந்த சயின்ஸ் பொண்ணுக்கு வந்து என்ன, இந்த டாக்கு மேலே தான் ஹீரோ ஆர்வம் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ ரெடி பண்ண டாக்கு மேலே. ஆனால் சுத்தமாக நம்ம ட்ராகனுக்கு நம்ம சயின்ஸு பொண்ணை பிடிக்கவே இல்லை. சுத்தமாக பிடிக்கலையா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டுத்துக்கும் கண்ணிலே கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. கோல்டு வார் தான் இருக்குது. அடுத்து சரி நம்ம ஹீரோயினி கிளம்ப சொன்னோன்னே வந்து இந்த பைக் மாதிரி முறுக்கிறான். அந்த லீஃப் முறுக்கணுன்னே அந்த லீஃப் வச்சு மேலே போகிறாங்க. சார் நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. போனால் அங்கே பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த ஜெரிஃபா ட்ரீலாம் இருக்குது. அதுதான் ஜெரிஃபா ட்ரீன்னு சொல்லி நம்ம ஹீரோ காட்டுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினி சரி ஷாக்காராம். அழகாக இருக்குது. அந்த இடத்துல வந்து ஏதோ டாய்லெட் மாதிரி இருக்குது. ஏதோ டாய்லெட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்க, அங்கிட்ட பார்த்தா ஒரு தீம் பார்க்கே இருக்குது. அந்த தண்ணியில் குதித்து விளாட்றது, அடுத்து டெடி பொம்மைங்க அது மாதிரி இருக்கிற ஏரியா. அடுத்து பார்த்தா இதெல்லாம் சொல்கிறான். நம்ம சயின்ஸ் பொண்ணு வந்து இதெல்லாம் நாங்கள் உங்களுக்காக க்ரியேட் பண்ணோம் அப்படி சொன்னோடனே ஹீரோ வந்து சந்தோஷப்படுறான். சரி ரைட்டு நல்லதாக போச்சுன்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே எங்கிட்ட பார்த்தா ஒரு டோர் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக 4 சைடு விளக்கு இருக்குது. இந்த நடுவில் டோர் இருக்குது, ஒரு பெரிய டோரு, ஒரு ஜெய்ஜாண்டிக்கான டோரு. அந்த டோர்கிட்ட பக்கத்தில் கொண்டு போகிறாங்க. இதை கொண்டு போனோடனே சரி வாங்க, நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி இறக்கி விட்றான். பார்த்தா இதுதான் உங்களோட ரூம் சொன்னோன்னே சரி பாய்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட்டானோடனே சயின்ஸ் பொண்ணு கிளம்பிட்டா. சரி நம்ம உள்ளே போகலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னதை பார்த்துட்டு சரி போகலான்னு சொல்லி ஹீரோ வெக்கப்பட்டோடனே சரி வேகமாக போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோ சரி அதுங்கிட்ட போய் பார்த்தா ஒரு கை கோர்த்துட்டாங்க. ஹீரோவும் கை கோர்த்து ஒரு ஜோடி உள்ளே என்றாங்க. அந்த பெரிய டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த டோர் ஓப்பன் ஆனோடனே அந்த இடத்துல அப்படி உள்ளே போகும்போல இந்த இடம் வந்துமே ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு ஃபைனான இடம். ஆனால் அதில் வந்து ஆர்ட் போட்டிருக்காங்க. பெட்டில் வந்து ஆர்ட் போட்டு ஃப்ளவர்ஸில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் நைட் செட்டப் மாதிரி இருக்குது. சரி ரைட் விடுங்கோ.
இதை பார்த்துட்டு ஹீரோயினி கற்பனை வளையத்தில் போய்விட்டால். ஏன்னா ஹீரோயினி வந்து என்னென்னமோ நினைக்கிறா. ஐயையோ! இது நான் எப்படி சொல்ல? சரி விடுங்கோ. அடுத்து அதை போய் கனவை கலைச்சி விட்டா நம்ம ட்ராகனு. ஐயையோ! என்ன போல் சந்தோஷமான ட்ராகனை வந்து வெளியே பார்க்க முடியாதுன்னு சொல்லி நம்ம அது ட்ராகன் ட்ராகனி சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டில் வந்து நம்ம ஹீரோயினி கடுப்பாயிட்டா. இந்த போக்கிமானில் யூஸ் பண்ணுற அந்த பால் மாதிரி இருக்குது. இதில் வந்து அது அப்படி உள்ளே ஒழிஞ்சிட்டு என்னாச்சு, ஹீரோ வந்து சாக்கார என்னது போக்கிமான் பால்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஹீரோ பார்த்தா இது ஹீரோ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கான். அது இந்த போக்கிமான் பால் எடுத்து தூக்கி போட்டு சும்மா தொலை பண்ணிகிட்டே இருக்கா வழங்காதவ. நம்ம வந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி ஹீரோயினி வந்து அப்படியே ஹீரோவோட கன்னத்தை அந்த கன்னத்தை பிடிக்க நேரத்தில் அவள் எண்ணத்தில் ஒரே எண்ணம் தான். ஒரே எண்ணம் என்னென்றால் கிஸ் கொடுக்க வேண்டும் என்ற தாழ்மையோடு அவள் நடத்தி விட்டாள். அந்த நொடி அவன் இடுப்பை கையை பிடித்தவுடன் அவளுக்கு வந்த வெக்கத்தில் திடீர்னு பார்த்தா சிஸ்டர் வந்துட்டா. அளவு வந்துட்டேன்னு சொல்ல இங்கிட்ட பார்த்தா 2 பேருமே சரி வாங்க உங்கள் ரூமை க்ளீன் பண்ண வந்திருக்கேன், இப்போ உங்களுக்கு எல்லாம் ஓகேவா சொன்னேன். சரிம்மா சரி சிஸ்டர் இப்படி கதவை தட்டிட்டு வரலாமில்ல அப்படி சொன்னேன். சரி இப்படி பார்த்தா ஹீரோயினி வந்து கடுப்பாயிட்டா. உட்காலி நாங்கள் இப்போ தான் ரொமான்ஸ் பண்ண வந்தோம், இப்போ தான் ட்ராகன் அடிச்சு துரத்தி விட்டா, இப்போ நீ வேறு வரியாடிட்டு. சரி பார்த்தா இந்த இதெல்லாம் கலைஞ்சு கிடக்குது. இந்த இருக்குல்ல, ஐயோ சாரி நான் தெரியாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் உங்களை அப்படி சொன்னோன்னே அதை பார்த்துட்டு சரிம்மா நீ ஒன்றும் இப்போ இது பண்ண வேணாச்சு, நான் போயிட்டு வா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து இப்போ ஹீரோயினி கடுப்பாயிட்டா. ஸ்க்ரீம் பண்ணுறா. உக்காளி இது எடுக்க வந்திருக்காடி விளங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஏடின்னு சொல்லி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி போய் அவளோட பவரை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டர் பயந்துக்கிட்டு இருக்கா. ஐயோ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணுறான். அந்த ரெட் ஈவில் மேஜிக் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மேட் பண்ண முடியும். ஒரு ஹியூமனை வந்து டீமனாக மாற்ற முடியும். நீ வந்து உனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறேன், நீ வந்து ஹியூமன்லேருந்து நீ எவ்வளவா ஹியூமன் டீமில் மாறிடுன்னு சொல்லிட்டு அவளோட பவர் யூஸ் பண்ணி அல்டிமேட்டு இதை பவர் யூஸ் பண்ணோன்னே இவன் வந்து ஒரு ஃபீமேல் ஸ்க்ரீம் பண்ணுறான். நம்ம சிஸ்டர் ஸ்க்ரீம் பண்ணும்போது அவளோட எனர்ஜி வந்து வேறு மாதிரி மாறுது. பார்த்தா ஹீரோ சாக்காரா என்னம்மா பண்ணுறான்னு சொல்லி அங்கே பார்த்தா அவளோட பவர் வந்து எவால்வ் ஆகுது. பார்த்தா மண்டையில் கொம்பு முளைச்சி அடுத்துட்டு பார்த்தா பின்னாடி வால்ஸ் வருது. வால் வந்தோடனே உருமாற்றம் அடைகிறான். எவ்வளோ ஆகி ஒரு டீமனாக மாறிட்டான். ஹீரோயின் வந்து டீமனாக மாற்றி விட்டா சிஸ்டரை டீமனாக மாற்றணும். என்னம்மா பண்ண நீ இப்படி டீமனாக மாற்றி விட்டியம்மான்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து ஐயோ என்ன பிக் சிஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, சரி இது உனக்கு ஒரு பவர் மாதிரி தான் இருக்கும், சரி நீ இப்போ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி இந்த குச்சியை க்ளீன் பண்ணுற குச்சி மேலே பவரை யூஸ் பண்ணி ஹீரோயினுக்கு பவரை யூஸ் பண்ணி வெளியே ஓடிப்போன்னு சொல்லிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு அடி அடித்து அதெல்லாம் பற்றி விட்டாங்கள. இதோ ஜன்னலை உடச்சிட்டு பறந்து போயிட்டா. சிஸ்டர் கண்காணாத இடத்துக்கு போயிட்டாங்க. போன அப்புறம் சரி எப்பா வந்து தொல்லை முடிஞ்சுன்னு சொல்லி ஹீரோயினி அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அடுத்துக்கிட்டு முறைச்சி ஹீரோவை பார்க்க என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்னு பார்த்தா ஹீரோ வந்து என்னம்மா பண்ண போகிற இப்படி முறைக்கிறியம்மான்னு சொல்லி ஹீரோ பார்க்க டக்குன்னு என்ன பண்ணுறேன்னு நினச்சிட்டேன்னா இப்போ ஹீரோ வந்து இந்த கட்டில் பின்னாடி தகுந்து போகிறான். அந்த மூலமெல்லாம் தட்டி விட்டு தலைமை வந்து அப்போ ஹீரோயின் வந்து ஃபோர்ஸாக கை நீட்டி அடுத்து நீ தான் சொல்லிட்டு நெஞ்சில் கை வச்சு தள்ளி விட்டோன்னே தலைவி வந்து கபாட்டில் விழுந்தோடனே அடடா என்னத்தை சொல்ல அங்கிட்டு பார்த்தா கையை வைக்க ஹீரோ வைக்கப்பட ஐயையோ அங்கிட்டு பார்த்தா அவன் வந்து என்னத்தை சொல்ல ஏதோ ஒரு மாடுக்கு புல்லை கொடுத்த மாதிரி பாயிர நைகிறேன். ஐயையோ பார்த்தா 2 பேர் இன்டிமெண்ட்டாக இருக்கிற சொல்லி ஹீரோயினி வந்து ரொம்ப டெம்ட் ஆகிட்டா போல். டெம்ட் ஆனதுனால ஹீரோவுக்கு போட 2 சீனியும் பார்த்தா வேலை இருக்கியோ நான் எப்படியா சொல்ல உங்களுக்கு ஒன்றுமே புரியலையே. நெஞ்சில் கை வச்சிட்டு இருக்கா ஹீரோயினி கை வச்சுட்டு இருக்க டைமில் தான் இப்படி கன்னத்தில் வெக்கப்படுறான்.
அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு டீப் கிஸ் கொடுக்க போகிறாங்க போல். டீப்பாக போகிறாங்க. ஹீரோயினி கையை வச்சு சும்மா இல்லாமல் ஹீரோவோட சிக்ஸ் பேக்கை வச்சு தடவிட்டுருக்கா. அடுத்து கையை பிடிச்சி கையை பிடிச்சிட்டாங்க. ஒரு கிஸ் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஹீரோ வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இப்போ பிடிச்சி இழுத்தோடனே டீப் கிஸ்ஸாக மாறுது. அடுத்து ஏதோ அவளுக்கு ஹீரோக்கு ஒன்று உணருது. சரி இது தப்பு முன்னாடி இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு ஹீரோவோட என்ன பிளான் போது வந்து இப்போ ஹீரோயினுக்கு வந்து கேக் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அடுத்த ரிங்கை கொடுத்துட்டு அடுத்து போய் மேரேஜ் பண்ணுறது தான் ஹீரோட பிளானு. ஆனால் நீ வந்து நம்ம இப்போ இதெல்லாம் பண்ண வேணாம், சேஃப்டி ஐட்டத்தெலாம் யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எந்த சேஃப்டி ஐட்டம்னா உங்களுக்கு புரியும். நான் அப்போயே போன எபிசோடில் பேக்கில் ஒன்று எடுத்து வச்சான்ல, அந்த ஓலோ ப்ராடக்ட் தான். அந்த ஓலோ ப்ராடக்ட் தான். சரி இப்போ ஹீரோ வந்து ஹீரோனு கையை பிடிச்சிட்டு, சரிம்மா உனக்காக எல்லாமே பண்ணுவேம்மா, கொஞ்சம் பொறும்மா, உனக்காக என் உசுரை 2ஆக பொழந்து இப்போதைக்கு நான் சிங்கிளாக தான்மா இருக்கேன். சிங்கிளாக இருக்கும் போது தான் நான் ஒரு கேக்கு ரெடி பண்ணுறேன். அந்த கேக்கில் தான் நம்மளோட முழு காதலையும் சேர்த்து அந்த கேக்கில் ரெடி பண்ணுறேம்மா. அது ரோஸ் கலர் கேக்குமா. அந்த கேக்கில் ஸ்ட்ராபெரி அனைத்து லவ்வையும் சேர்த்து அதில் பஃபிங் பண்ணி ஏக்கை ரெடி பண்ணி அதில் ரோஸ் பூ எடுத்து ரெடி பண்ணி உள்ளே வச்சு அதை உனக்கு கொடுத்து அதை எடுத்து நம்ம 2 பேரும் சாப்பிட்டு அப்படியே எடுத்து வாய்க்குள்ளே போட்டு பிளிக் தின்ன. ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர்மா நான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறத பார்த்துட்டு அப்படியே ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நம்ம அப்படியே ப்ரப்போஸ் பண்ணணும். ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ரிங்கை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ரிங்கு போட்டு முடிச்ச அடுத்து மணமேடைக்கு போய் எல்லாத்துக்கும் முன்னாடியும் மேரேஜை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு கிஸ் கொடுத்துட்டு அந்த கிஸ் கொடுத்த அப்புறம் அடுத்து என்ன நடந்ததா தீரும். அப்படி பண்ணணும்னு நினச்சேம்மா. அப்படி ஹீரோ சொல்கிறத பார்த்துட்டு ஹீரோனுக்கு காதல் முத்திருச்சு. சரி ரைட்டு. ஆனால் ஹீரோயினி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. கேக்குன்னு சொன்னோடனே கேக்கை வச்சு ஹீரோயினை ஃபுல்லாமே போட்டு ஹீரோவோட மைண்டு வந்து டெட்டி மைண்டாக இருக்குதுப்பா. கரைப்பணிக்கு ஒரு அளவில் கேக்கு ஃபுல்லாக உடம்புல தடவி ஹீரோயின் உடம்புல தடவி ஹீரோ வந்து டெம்ட் ஆகி அந்த இருக்கிற ஸ்ட்ராபெரி எடுத்து அவனோட வாயால் கடிச்சு வாட் அ சீன் இப்படிலாம் சொல்கிறதுக்குன்னு எனக்கு வாய் கூசுது. சரி ரைட்டு வளர்றேன் பார்த்தா அப்படியே தலைவன் எடுத்து சாப்பிட அது ஹீரோனுக்கு ஒரு முறையாக ஹீரோயினி கற்பனை வேறு மாதிரி இருக்குது, ஹீரோ ஒரு கற்பனை வேறு மாதிரி இருக்குது. ஹீரோ ஒரு மாதிரி வெக்கத்தில் பார்க்க, ஹீரோயினி ஒரு மாதிரி வெக்கத்தில் பார்க்க, 2 பேரும் பொழப்பில்லாமல் வெக்கத்தில் பார்த்துட்ருக்கேன். அதையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரைட்டு விடுங்கோ. அடுத்த ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இப்போ குளிக்கிறக்க ஸ்பாட்ஸ்க்காக அன்ட்ரோட தலைவன் கிளம்பிட்டான். வாங்க நம்ம அடுத்து இப்போ ஸ்பாட்டு வந்து குளிராடி தான் இந்த தீம் பார்க் செட்டப்புக்கு தான் போகணும்னு சொல்லி இந்த கதவில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸை அமுக்குறான். ஏன்னா இந்த கேட்டு வந்து எல்லாத்துலேயும் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு ஸ்பாட்டுக்கும் கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த ஸ்பாட்டை ஓப்பன் பண்ணோன்னே 16 வந்துடுச்சு. 16 வந்தோடனே பார்த்தா அங்கிட்டு போய் லேண்ட் ஆகிடுச்சு. அந்த தீம் பார்க்குக்கு வந்துடுச்சு. அதையோட அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.